Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog நம்ம பார்க்க போறோம். தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. எல்லாரும் பலகாரங்கள் செய்றது, அதுக்கு அப்புறமா தீபாவளி ஷாப்பிங் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப பிஸியா இருப்பீங்க. இன்னைக்கு நான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா குக்கிங் எதுவும் காட்ட போறது கிடையாது. கொஞ்சம் குர்தாஸ்லாம் நான் வந்து ரீசன்ட்டா வாங்கி இருந்தேன் ஊர்ல இருந்து. அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்ட போறேன். இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நான் ரீசன்ட்டா வீடியோஸ்ல வியர் பண்ற குர்தாலாம் பார்த்துட்டு கமெண்ட்ல நிறைய பேர் வந்து அந்த குர்தாவோட லிங்க் கேக்குறீங்க. சரி அதான் ஒரே வீடியோவா போட்டுடலாம். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நான் காட்டுற ட்ரெஸ்ஸஸோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில். தீபாவளிக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களும் வாங்கிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், ரொம்ப ப்ரைஸி சைட் கிடையாது. மோர் லைக் நம்ம வந்து டெய்லி வியர் குர்த்தா அந்த மாதிரி தான் நான் காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குர்த்தா செட்டு நான் காட்டுறேன். இது வந்து காட்டன் கிடையாது, ரயான் மெட்டீரியல். இது வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலாக வியர் பண்ணுற மாதிரியான ஒரு மெட்டீரியல். இது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்கும். டெய்லி வியருக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான குர்த்தா தான் இது. பார்த்திங்கன்னா முன்னால் ஃபுல்லாக அந்த லேஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நெக் டிசைன் இருக்கும். அதே இது ஸ்லீவ்லையுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து செட்டாக வந்தனால இதுக்கு ஷால் அண்ட் பேண்ட் இருக்குது. இதோட ஷால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட் ஷால் தான். ஷால் மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே பிரிண்டட் மாதிரி, அதில் சின்னதாக பார்டர்ஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் இதோட பேண்ட்டு பார்த்திங்கன்னா ஷால் கலர்லேயே ஒரு பெலாசோ பேண்ட் மாதிரி, இந்த மாதிரி பேண்ட் அதுக்கு. ஸோ இதுதான் அந்த செட்டு. ஃபுல் குர்த்தா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட ஷாலு, டாப்பு, அதுக்கப்புறமா பேண்ட்டு. இப்போ அடுத்ததாகவும் ஒரு குர்த்தா செட் காட்டுறேன். நல்ல ஒரு அழகான டார்க் க்ரீன் கலரு, யோக்கில் மட்டும் டிசைன் இருக்கிற மாதிரி. அந்த டிசைன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்லீவ்லையும் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு டார்க் க்ரீன் குர்த்தா. இதுக்கு வந்து ஷால் அண்ட் பேண்ட் இருக்குது. ஷால் பார்த்திங்கன்னா ஜரி ஷால் மாதிரி ஃபுல்லாகவே ஜரி ஒர்க் இருக்குது. மெரூன் கலரில் இதுக்கு வந்து துப்பட்டா. இதான் அந்த துப்பட்டா. அடுத்தது இந்த ட்ரெஸ்ஸோட பேண்ட்டு பார்த்திங்கன்னா டாப்பில் வர அதே பார்டர் வந்து பேண்ட்டோட பாட்டமில் இருக்கும். இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் பெலாசோ பேண்ட்டு தான். இந்த மாதிரி வரும். ஃபுல் செட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். டாப்பு, அதோட ஷாலு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து பாட்டம் பேண்ட்டு. இப்போ அடுத்து ரொம்ப அழகான ஒரு பேபி பிங்க்கில் ஒரு குர்த்தா செட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா யோக்கில் மட்டும் டிசைன் வரும். அந்த யோக்கில் வர டிசைன் வந்து இங்கே ஸ்லீவ்லேயும் கொடுத்துருப்பாங்க பார்டர் மாதிரி. இந்த டாப்க்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு துப்பட்டா இருக்குது, அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பார்டர் இருக்குது பார்த்திங்களா, அதே வந்து பிரிண்டடாக துப்பட்டா மாதிரி இருக்கும். இதுதான் இந்த குர்த்தாவோட துப்பட்டா. நல்ல ஒரு பிரிண்டட் ஃப்ளாரல் பிரிண்ட் மாதிரி ஃபுல்லாகவே ரொம்ப அழகான கலர். இந்த குர்த்தாவோட பாட்டம் பார்த்திங்கன்னா அதுவும் பெலாசோ பேண்ட் தான். நம்ம முன்னால் பார்த்த அந்த குர்த்தா மாதிரியே தான். இதுக்கும் வந்து பாட்டமில் அந்த பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் செட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். டாப் இது, ஷால், அதோட பாட்டம் இது. இப்போ அடுத்து என்னோடய ஃபேவரட்டான குர்த்தா பார்க்க போகிறீங்க. இது வந்து ரீசெண்டாக நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோவில் இது தான் நான் வியர் பண்ணியிருந்தேன். அதிலே பார்த்துட்டு நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் ரொம்ப அழகான கலர், நல்ல ஒரு டார்க் பர்பிள் மாதிரி இருக்குது. இது வந்து அனார்கலி டைப்பு. இதுவும் வந்து குர்த்தா செட்டு தான், ஷால் அண்ட் பேண்ட்டோடு தான் வந்தது. இந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் இந்த மாதிரி இருக்கும் ஃப்ளேர் டைப்பில். மேலே வந்து நம்மளுக்கு ஸ்லீவ்லேயும் அந்த பிரிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. யோக்லேயும் வந்து இந்த பிரிண்ட் வரும். இதோட ஷால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, அதுவும் காட்டன் தான், நல்ல பிரிண்டடு. பார்டர் ஃபுல்லாக அந்த மாதிரி லேஸ் வச்ச மாதிரி இருக்கும். அதோட பாட்டம் பார்த்திங்கன்னா இதுதான். அந்த டாப் எப்படி இருக்கோ அதே மாதிரி எக்ஸாக்ட்லி. கீழே வந்து இந்த மாதிரி பெரிய பார்டர் மாதிரி வச்ச ஒரு பெலாசோ பேண்ட். இந்த அனார்கலி செட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். டாப் இது, அதோட ஷாலு, இதுதான் அந்த பாட்டம்.
இப்போ அடுத்து நான் காட்ட போகிற இந்த செட் தான் வந்து நான் தீபாவளிக்குன்னு வாங்கினது. இது பார்த்திங்கன்னா நல்ல டார்க் பர்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா சில்க் சொல்லுவோம் இல்லையா, சில்க் மெட்டீரியல், அந்த மாதிரி மெட்டீரியல். இது நல்லா கொஞ்சம் ஷைனிங்காக நல்லாயிருக்கும். யோக் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல கிராண்டாக இந்த மாதிரி மிரர் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதே மிரர் ஒர்க்கில் உங்களுக்கு இந்த ஸ்லீவ்லையுமே இந்த பார்டர் வரும். ஸோ இதுதான் எனக்கு நான் தீபாவளிக்குன்னு வாங்கினது. இதுக்கு வந்து ஷால் அண்ட் பேண்ட் இருக்குது. இதோட ஷால் பார்த்திங்கன்னா சிம்பிளான ஷால் தான், பேபி பிங்க்கில் வரும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த சில்வர் கலரில் அந்த இது வரும் இல்லையா, லேஸ்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பேண்ட் பார்த்திங்கன்னா சிகார் பேண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பாட்டம் வந்து தின்னாக அப்படி கொஞ்சம் ஒல்லியாக வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பேண்ட் இது. அதுலேயும் வந்து கீழே இந்த மிரர் ஒர்க்கில் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த குர்தா செட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். டாப்பு, அதோட ஷாலு, அதுக்கு ஒரு பாட்டம் இருக்குது. இதுதான் அதோட பாட்டம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது எல்லாமே குர்தா மட்டும்தான், செட்டு கிடையாது. இது எல்லாமே டெய்லி வியருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அனார்கலி டைப்பு, இந்த மாதிரி இருக்கும். ஸ்லீவ் மட்டும் வேறு கலரில் இருக்குது. ஸ்லீவ் அப்புறம் அதுலேருந்து யோக்லேயும் அங்கே இந்த பட்டன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு சாஃப்டான காட்டன். இது ஃபுல்லாக ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் மாதிரி, கலம்கரி பிரிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு குர்தா. இப்போ அடுத்து இந்த ஸ்கை ப்ளூவில் ஒரு குர்தா இருக்குது. இதுவும் வந்து வெறும் குர்தா தான், செட்டு கிடையாது. இது பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ராய்டரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்லீவ்லேயும் அந்த டிசைன் இருக்குது, பார்டர் மாதிரி. ப்ளஸ் வந்து குர்தாவில் ஃபுல்லாகவே இங்கே முன்னால் ஓப்பன் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல சாஃப்டான காட்டன் தான் இதுவுமே. நெக்கு பார்த்திங்கன்னா காலர் நெக் மாதிரி. அடுத்து இந்த குர்தா, இது பார்த்திங்கன்னா யோக்கில் மட்டும் இந்த மாதிரி டிசைன் வரும். இதை வந்து நம்ம ட்ரெஸ் மாதிரி கூட வியர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கீழே ஒரு லெகின்ஸ் போட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃப்ரில் வர மாதிரி. எனக்கு பிளாக் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஏதாவது இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிது அப்படின்னா எப்போயுமே வாங்குவேன் நான். இப்போ அடுத்து இதுவும் ஒரு நல்ல லைட் கலர், பிஸ்தா க்ரீனுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு குர்தா. அது நல்ல சாஃப்டான ரேயான் மெட்டீரியல். ரேயான் மெட்டீரியல் எப்போயுமே நம்ம மடித்து இந்த மாதிரி சப்போஸ் கொரியர் இந்த மாதிரி வருது அப்படின்னா கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்கும். அது வந்து நம்ம அயன் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அது நல்ல சுருக்கமாக இருக்குது. ஸ்லீவில் பாருங்கள், ஸ்லீவோட எட்ஜில் மட்டும் இந்த மாதிரி லேஸ் மாதிரி இருக்குது. அதுவே பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஜம்கீஸ்லாம் வரும் இல்லையா, அது வச்சு ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க குர்தா ஃபுல்லாகவே. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற குர்தா பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கனகாம்பர கலருன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆரஞ்சு கலரு. இது வந்து நம்மளுக்கு அந்த லேஸ் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, அதில் வந்து லைனிங் கொடுத்த மாதிரியான குர்தா. அது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி. ரொம்ப அழகாக இருக்குது இந்த குர்தா, ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன். கையில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த லேஸ் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஸ்லீவ். இது ஸ்லீவோட எட்ஜ்லேயும் ஃபுல்லாக அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃபுல் குர்தாவும் பார்த்திங்கன்னா எல்லாமே எம்ப்ராய்டரி தான். நான் ரீசெண்டாக வாங்கின கொஞ்சம் ஸ்டெட்ஸ்லாம் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா பிளாக்ல ஸ்டோன் வர மாதிரி சில்வர் ஜுவல். இது பார்த்திங்கன்னா ஜிமிக்கி டைப்பு. இது வந்து பேர்ல்ஸ் மாதிரி. இது பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டிசைன், ஸோ அதனால வாங்கினேன். அடுத்ததான் இந்த ஸ்டெட்டு. இதில் வந்து சின்னதாக சலங்கை வச்ச மாதிரி இருக்குது, குட்டி குட்டியாக. இது பாருங்கள் ஜிமிக்கி டைப் தான், இதுவும் கொஞ்சம் பெரிய சைஸ். இது கீழே ஃபுல்லாக அந்த மாதிரி பேர்ல்ஸ் இருக்கிற மாதிரி. இது வந்து மெரூன் ஸ்டோன் உள்ளது, அந்த மாதிரியான ஒரு ஸ்டெட். இது இந்த ஸ்டெட்டும் ஒரு மாதிரி பிளாக் கல் வச்ச மாதிரி தான்.
இப்போ நான் காட்டின இந்த ட்ரெஸ் அதுக்கப்புறமா தோடு இதெல்லாம் தான் நான் வந்து ரீசெண்டாக வாங்கினது. இது எல்லாமே மொத்தமாக அப்படியே தீபாவளிக்கு வாங்கினேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்து இந்தியாவிலேருந்து கொரியர் வரனால கொரியர் வர டைமில் தான் இப்படி கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் சேர்த்து வாங்கிப்போம். ஏன்னா அடுத்தடுத்து வர ஃபெஸ்டிவல் ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அதே வந்து வியர் பண்ணிக்கலாம் அப்படின்றனால. ஸோ அந்த மாதிரி தான் நான் நியூ இயர் பொங்கல் இதெல்லாம் அடுத்தடுத்து வருது இல்லையா, ஸோ அதனால இந்த மாதிரி கொஞ்சம் குர்த்தா சாரீஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதுலேருந்து குர்த்தாஸ் நீங்கள் கேட்டனால தான் சரி அதை தனியாக போஸ்ட் பண்ணிடலாம், தீபாவளி வரப்போகுது இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போஸ்ட் பண்ணேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த குர்த்தாஸோட லிங்க் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதோட இந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெசிபீஸோடு அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.